பாலாஜி சார், அமெரிக்கா அதிபருடைய தற்போதைய பதிவு, இதை பாகிஸ்தானுடைய துணை பிரதமரும் அதே கருத்தை வழிமொழிந்திருக்கிறார். போர் நிறுத்த முடிவுக்கு வந்துவிட்டது, போர் பதற்றம் தணிந்து போர் மேகங்கள் கலைந்து விட்டனவா, இல்லை கலையுமா? போர் மேகங்கள் தான் கலைந்திருக்கிறே தவிர மழை வருமா என்பது தெரியாது. அதுதான் வித்தியாசம். எப்பொழுது பாகிஸ்தானும் பாகிஸ்தானில் இருக்கும் தீவிரவாதிகளும் அதற்கு பின்னால் இருக்கும் அதனுடைய மிலிட்ரியும் நமது நாட்டின் மீது குறிவைத்து கொண்டிருக்கிறதோ அதுவரை அவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கும். அமெரிக்க ஜனாதிபதி கூறுவது என்னவென்றால் போர் நிறுத்தம் முடிந்துவிட்டது. ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்கும், இதோடைய ரெப்பர்கஷன்ஸ் என்பது யாருக்கும் தெரியாது. தீவிரவாதிகள் நமது நாட்டை தாக்குவது என்பது வேறு, எதிரி நாட்டின் இராணுவம் நமது நாட்டின் மக்களை தாக்குவது என்பது வேறு. இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இந்த ரெண்டுத்தோட வித்தியாசம் என்னங்கிறது பார்த்திங்கனாக்கா ரொம்ப கூர்மையாக கவனிக்க வேண்டிய விஷயம். தீவிரவாதிகள் தாக்கின போது நம்ம நாட்டின் அங்கே இருக்கும் தீவிரவாதிகள் முகாம்கள் மீது நம்ம தாக்குதல் நடத்தினோம். அதுதான் பகல்காம் கேட்டேன், அதுக்கான ரெஸ்பான்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேலிலாம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் தீவிரவாதிகள் தாக்குதலுக்காக கிடையாது. அவங்க தாக்குதல் நடத்தினது பாகிஸ்தான் மீது திரும்பி தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதற்கு முழு இந்தியாவும் உறுதுணையாக இருக்கிறது என்பதற்காக. அந்த நாட்டின் இராணுவம் நமது நாட்டின் மக்களின் மீது தாக்குதல் நடத்தின போது அதுக்கப்புறம் எந்த ஒரு அரசாங்கமும் அமைதியாக இருக்க முடியாது. இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வித்தியாசம்தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் அமெரிக்காவாக இருக்கணும், அமெரிக்கா சமரசம் செய்கிறது, மற்ற நாடுகள் எல்லாம் சமரசம் செய்வதற்கு பிளாக் சேனலில் நெகோசியேஷன்ஸ் நடக்கலாம். பட் ஆனால் நமது நாட்டின் மக்கள் மீது 15 இடங்களில் அவர்கள் தாக்குதல் நடத்த முயற்சிக்கிறார்கள். சிர்சாவில் நேற்றைக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு ஏவுகணை வர வேண்டியது, ஏவுகணையை தடுத்திருக்கிறோம். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இதற்கும் தீவிரவாதத்திற்கும் என்ன சம்பந்தம்? இது ஒரு நமது நாட்டை ஒரு எதிரி நாடு தாக்குதல் நடத்துகிறது என்றால் நாம் எந்த அளவுக்கு அமைதியாக இருப்போம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டினபிள் திங். அதில் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் செல்ஃப் டிஃபென்ஸ் என்பதற்கு அதற்கு நாம் அமெரிக்காவை நாட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நாட்டின் பாதுகாப்பை நாம் யாரும் நாடலை, ஆனால் அவங்க அதை தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க, கண்காணித்துட்டு இருந்தாங்க, பதற்றத்தை தனிங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம் தயாராக அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த சூழல் அவர்களுடைய முன்னெடுப்பு தான். பேச்சுவார்த்தை எதை வச்சு, எதற்கான பேச்சுவார்த்தை? எதை வச்சு பேச்சுவார்த்தை? தீவிரவாதிகள் நமது நாட்டின் மீது நடத்தும் போது பேச்சுவார்த்தையாக விட்டுக்கொள்ளலாம். ஆனால் நமது நாட்டின் மக்களின் மீது அந்த நாட்டின் இராணுவம் தாக்குதல் நடத்துறதுக்கு என்ன பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? பதில் தான் கொடுக்க முடியும். நம்ம பதில் தான் கொடுக்க, இதுக்கு யாருடைய பர்மிஷனும் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏங்க, நம்ம நாட்டின் மீது வெளிநாட்டிலிருந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினா அதுக்கு போலீஸ் ஆக்ஷன் நம்ம எடுக்கிறோம். அப்போ எந்த தீவிரவாதிகளும் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறோம். ஒருவேளை அவங்க இந்த நாட்டில் அவங்களுடைய இது இல்லை, வேறு வெளிநாட்டில் இருந்தால் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய நாட்டில் நம்ம தாக்குதல் நடத்தினா அந்த நாட்டுக்கு நிற்கும்போது இது ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. பட் தெர் இஸ் அனதர் ஸ்ட்ராட்டஜி. ஒரு நாட்டினுடைய இராணுவம் நம்ம நாட்டின் மக்களின் மீது, நிராயுதமான மக்களின் மீது தாக்குதல் நடத்தும் போது நம்ம எப்படி சமரசத்துக்கு போக முடியும்? அந்த நாட்டுடைய இன்டென்ஷனாலே தெரியுறது இல்லையா? நம்ம தாக்குதல் நடத்தி தீவிரவாதிகள் முகாம் மீது, அந்த நாட்டு மக்கள் மீது நம்ம தாக்குதல் நடத்தவில்லை. அந்த மக்களும் தீவிரவாதிகளும் ஒன்றாக இருந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. எனக்கு பிரணாப் முகர்ஜி சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது. பாம்பே அட்டாக்கும் போது பாகிஸ்தானோட நெகோசியேஷன் பண்ணும்போது கேட்டாங்க, அவங்க நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ்னாங்க. நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ்னால் அவங்க இன்னொரு கிரகத்திலிருந்து வருகிறார். நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் என்பது பாகிஸ்தானிலிருந்து வந்தார்கள் இல்லையா? ஸோ பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகள் அவங்க ஆர்மி அஃபீஷியல்ஸ் இப்போ தீவிரவாதிகளாக வேஷம் போட்டிருந்தாலும் சரி, தீவிரவாதிகள் ஆர்மி அஃபீஷியல் வேஷம் போட்டோம்னா அது ஒன்று. ஆனால் நம்ம நாட்டு மக்களின் மீது அந்த நாட்டின் இராணுவம் தாக்குதல் போது எப்படி சார் நெகோசியேஷன் போக முடியும்? அமெரிக்க ஜனாதிபதி சொல்வது ஓகே, அமெரிக்க ஜனாதிபதி அந்த நாட்டின் மக்கள் எலெக்ட் பண்ணுறாங்க. நம்ம நாட்டு மக்கள் நம்ம நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம நாட்டு இதுக்கும் நம்ம தான் எலெக்ட் பண்ணுறோம். தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு போர் இது தெற்காசிய பிராந்தியத்தின் பிரச்சனை இல்லை. இது தெற்காசிய பிராந்தியத்தின் பிரச்சனை இல்லை, தெற்காசிய விஷயம் இல்லை. நமது நாட்டின் மீது, நமது நாடு ஒரு வல்லரசு நாடு. நம்ம ஒரு வல்லரசு நாடை ஒரு நாடு நமது நாட்டின் மக்களின் மீது தாக்குதல் நடத்துறதுங்கிறது ஒரு தெற்காசிய பிரச்சனை கிடையாதுங்க. இது ஒரு இன்டர்நேஷ்னல் பிரச்சனை. நம்ம நாட்டு மக்களின் மீது எப்படி அவங்க தாக்குதல் நடத்த முடியும்? அந்த நாட்டுடைய ட்ரோன்ஸும் மிலிட்ரி ஏர்கிராஃப்ட்ஸும் எப்படி நம்ம நாட்டில் இருக்க முடியும்? அது எப்படி நம்ம அதை சமரசத்துக்கு பேச முடியும்? சமரசத்துக்கு பேசவே முடியாது. இது பார்த்திங்கன்னா எந்த நாடும் எப்படி நமது நாட்டின் இறையாண்மையையும் நம்ம நாட்டின் பாதுகாப்பையும் இன்னொரு நாட்டினுடைய இராணுவம் தாக்கும்போது நம்ம எப்படி சமரசத்தை பேச முடியும்? எந்த நாட்டு, அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, ரஷ்யா பிரசிடென்டாக இருந்தாலும் சரி, சைனீஸாக இருந்தாலும் சரி. இதை இப்படி எடுத்துக்கலாமா சார்?
பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவினுடைய ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக முதல் கட்டத்தில் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிச்சுட்டாங்க கடந்த 7ஆம் தேதி. அதற்கு பிறகு இந்தியா ஒரு விஷயத்தை உலக நாடுகளுக்கு தெளிவுபடுத்திட்டு அன்னைக்கே நடத்தின முதல் செய்தியாளர் சந்திப்பில் பயங்கரவாதத்துக்கு எதிரான ஆப்ரேஷன் சிந்தூர் தொடரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படிங்கிற சூழலில் அந்த ஆப்ரேஷனில் நிறைய இடங்களில் பயங்கரவாதிகள் தங்கியிருந்த முகாம்கள், அவர்கள் பயிற்சி பெற்ற இடங்கள் எல்லாம் நாங்கள் முற்றிலுமாக தகர்த்துட்டோம். இப்போ பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துக்கிற காஷ்மீர் பகுதியிலையும் இப்போ 2-3 நாள் நடந்த தாக்குதலில் நிறைய இடங்கள் முகாம்கள் எல்லாம் அளிக்கப்பட்டதெல்லாம் சொல்கிற சூழலில் இப்போ இந்தியாவுடைய ஆப்ரேஷன் முதல் கட்ட ஒரு வெற்றியை பெற்றதற்கு பிறகு ஒரு அமெரிக்காங்கிற ஒரு நாடு ஒரு சமரச முயற்சியை மேற்கொள்கிறப்ப போரை நாம் விரும்பவில்லை, அவங்க திணிச்சாங்க. போர் இது நிரந்தரமாக தற்காலிகமாக என்பது இப்போது இந்த தாக்குதல் நிறுத்தம், போர் நிறுத்தங்கிறத விட இப்போ தாக்குதல் நிறுத்தம் என்கிற முடிவு நிரந்தரமாக தற்காலிகமாக என்பது அது பாகிஸ்தான் கையில் தான் இருக்குது. அது எப்படி நடந்துக்குதோ அதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இது ரெண்டுத்துக்கும் நிறைய, அதான் நான் சொன்னேன், அந்த 2 கான்செப்ட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு புரிஞ்சுங்களா. அதுதான் கான்செப்சுவல் ப்ராப்ளம்ங்கிறது சொல்கிறீங்களா, அதான் கான்செப்சுவல் ப்ராப்ளம். நமது நாட்டிற்கு தீவிரவாதிகள் வந்தார்கள். தீவிரவாதிகளுக்கு எதிராக நமது ஆப்ரேஷன் சிந்தூர் இருந்தது. ஆப்ரேஷன் சிந்தூருங்கிறது தீவிரவாதிகளுக்கு எதிராக எடுத்தப்பட்ட ஒரு செயல். அதற்காக நம்ம பாகிஸ்தான் சில 9 சைட்ஸை நம்ம டார்கெட் பண்ணோம், அது வேறு. தட் இஸ் கம்ப்ளீட்லி a separate issue altogether. No, this is completely a different issue. அந்த நாட்டினுடைய இராணுவம் நம்ம நாட்டின் மக்கள் மீது டார்கெட் பண்ணும்போது அது ஒரு தீவிரவாதிகள் பிரச்சனை கிடையாது சார். அது நம்ம நாட்டினுடைய பாதுகாப்புக்கே நம்ம நாட்டின் மக்களுக்கே அந்த நாட்டின் இராணுவம் தாக்குதல் நடத்துறதுக்கு செய்யும்போது எப்படி அது தீவிரவாதிகள் பிரச்சனை ஆக முடியும்? அது எப்படி இன்னொரு நாடு சமரசம் செய்யும்போது அந்த சமரசம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்பதே நமக்கு எப்படிங்க அது தட் இஸ் நாட் ஆக்சுவலி a logical thing. முதல்ல அவங்க எல்லா மிலிட்ரி ஆக்ஷன்ஸையும் ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க தீவிரவாதிகளுக்கு எதிராக ஆக்ஷன் எடுத்தால் தான் நம்மளுடைய மொபைலைசேஷனை ஸ்டாப் பண்ண முடியுங்கிறது சொல்கிறது தான் நம்மளுது. பாலாஜி சார், இரு நாடுகளும் எடுத்திருக்கிற முயற்சி பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் வலியுறுத்தியது, அமெரிக்காவுடைய சமரச முயற்சி இந்தியா அதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது. நல்ல அறிகுறிகளை, நல்ல சமிக்கைகளை காட்டுதா? அறிகுறி தான். நாம் கூட ரஷ்யா உக்ரைனுக்கு இடையும் நடக்கும் போரை சமரசம் செய்ய உதவிக்கரம் நீட்டியிருக்கிறோம். அதே போல் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் போரை அமெரிக்கா இது அமெரிக்கா நடைமுறை எடுத்திருக்கிறது. பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு சென்றுள்ளது. அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த போரை நிறுத்தணும். அதனால தான் டிஜிஎம்ஓ லெவலில் டாக்ஸ் நடக்கும். ஃபாரின் செக்ரட்டரி இதில் இன்டர்வியூ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை பிரச்சனை இல்லை. டிஜிஎம்ஓ ஸ்டார்ட் பண்ணால் ஃபாரின் செக்ரட்டரி. பட் ஆனால் என்னுடைய கொஸ்டின், என்னுடைய ஒரு கன்சர்ன் என்னென்னா, எப்போது நம்ம நாட்டின் மக்களின் மீதே தாக்குதல் நடத்த அந்த நாட்டின் இராணுவம் தயாராக இருக்கிறதோ அப்போ பேச்சுவார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? அதுதான் கொஸ்டின். இப்போ தீவிரவாதிகள் நம்ம நாட்டின் மீது நாம் பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்ம பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னாக்க இப்போ அங்கே பாதிக்கப்பட்டது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள். நாம் என்ன சொல்கிறோம், அங்கே இருக்கும் தீவிரவாத முதலாளி மீது தாக்குதல் நடத்தினோம். ஓகே, ஆனால் ஒரு நாட்டினுடைய இராணுவம் நம்ம நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினார். நாட்டினுடைய இராணுவங்கிறது அந்த நாட்டுடைய ஸ்டேட். இது இட்ஸ் அன் எஸ்டாப்ளிஷ்டு ஆர்கனைசேஷன். அந்த நாட்டின் இராணுவம் எஸ்டாப்ளிஷ் ஆர்கனைசேஷன் நம்ம நாட்டின் மீது இருக்க பிரஜைகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதுவும் விளையாட்டு கிடையாது. அமிர்தசரில் பார்த்தீங்கன்னாக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அவங்க ட்ரோன்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஜம்முவில் டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஈவன் அவங்களோட இன்ஃபில்ட்ரேஷனை கூட, ஆர்மி இன்ஃபில்ட்ரேஷனை நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நெகோஷியேட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தீவிரவாதத்துக்கு எதிராக நமக்கு ஒரு நெகோசியேஷனும் கிடையாது. நம்மளுடைய நெகோசியேஷன் அந்த நாட்டுடைய ஆர்மி நம்மளுக்கு டார்கெட் பண்ணும்போது எப்படி டார்கெட் பண்ணுவோம், நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், அதுதான் முக்கியம். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதற்கான ரெஸ்பான்ஸ் நமக்கு அதிகமாக இருக்கணும். அஃப்கோர்ஸ் டிஜிஎம்ஓ லெவலில் டாக் பண்ணியிருக்காங்க, ஃபாரின் செக்ரட்டரி டாக் பண்ணாங்க, அது வேறு விஷயம். பட் ஆனால் இதுக்கு இன்னொரு விஷயத்தை அதில் பார்க்குறேன் சார். பாகிஸ்தான் தான் வரம்பு மீது போர் நிறுத்தத்தை மீறி தாக்குதலை நடத்தினாங்க. இப்போ அவர்களே போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்காவை அணுகியிருக்காங்க. அவர்களும் தாக்குதல் நடத்திட்டு போர் நிறுத்தத்திற்கு அவங்களே கோரிக்கை விடுத்து அணுகியிருக்காங்க, கெஞ்சி கேட்டிருக்காங்க. அதற்கான காரணம் என்னவென்று நான் கூறிவிட்டேன். அதற்கான காரணம் என்னவென்றால் அதற்கு தான் அவங்களுடைய மிஸ்கால்குலேஷன். அவங்க பார்த்தீங்கன்னாக்க அவங்க என்ன நினச்சாங்கன்னா, அதாவது கோபக்காரன் மட்டும் இல்லை, அவர்கள் முட்டாள் என்று கூறினேன்னு அவர்களுடைய மிஸ்கால்குலேஷன். நம்ம நாட்டின் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதற்கு முன்பு தாக்குதல் நடத்தியிருக்காங்க தீவிரவாதிகள் பல நகரங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலைஸ் பண்ணியிருக்கோம், ட்ரூப்ஸ் மொபைலைசேஷனும் பண்ணியிருக்கோம், ரிட்டாலியேட்டரி அட்டாக்ஸும் நடத்தியிருக்கோம்.
ஆனால் அந்த ரிட்டாலியேட்டரி அட்டாக்ஸ்க்கு அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ரிட்டாலியேட்டரி அட்டாக்ஸ் த்ரூ த ஆர்மி அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம மேசிவ் ரிட்டாலியேஷன் பண்ண போகிறோம், அதுதான் விஷயம். அந்த மொபிலைசேஷன் இருந்திருக்கு, அதுக்கு தான் அவங்க பயந்து என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியமானது சார். அந்த நாட்டினுடைய ராணுவம் வந்து நம்ம நாட்டின் மக்களின் மீது தாக்குதல் நடத்தும் போது மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பயந்து தான் அவங்க அமெரிக்கா போயிருக்காங்க. ஓகேவா? இது வந்து தீவிரவாதிகள் பிரச்சனை கிடையாது. இது வந்து நம்ம நாட்டின் மீது இருக்கும் அப்பாவி மக்களின் மீது அந்த நாட்டின் ராணுவம் தாக்குதல் நடத்தும் போது நம்ம மேசிவ் ரிட்டாலியேஷன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரேலி பண்ணியிருக்காங்க, எதற்காக பண்ணியிருக்காங்க? ரிட்டாலியேஷன் மெஷருக்காக தானே நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம்னா அதை பயந்து தான் அவங்க வந்து தமிழ்நாடுங்கிறது இந்தியாவினுடைய இன்னொரு பகுதியில் இருக்கிறது. ஆனால் இவங்க பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா ஜம்முவில் வந்து தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனையோ பேர் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ என்னுடைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முவில் மாட்டிருக்காங்க, அவங்களுடைய ஃபேமிலிஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சார். இதை வந்து அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் வந்து டிஜிஎம்ஓவில் டாக் பண்ணலாம், வந்து அஃபிஷியல் டிப்ளமேட்டிக் சேனலில் பாடலாம். ஆனால் அந்த நம்ம நாட்டின் மீது இன்னொரு நாட்டின் ராணுவம் தாக்குதல் நடத்தும் போது அதோட ரிட்டாலியேஷனுக்கு பயந்து தான் அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் அமெரிக்கா பக்கம் போயிருக்காங்க. இதுதான் வந்து காரணமே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. அப்போ நம்ம நெகோஷியேட் பண்ணும்போது ஒருவேளை நம்ம நெகோஷியேட் டிஜிஎம்ஓ லெவலில் பேசியிருக்காங்க, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க, ஓகே ஃபைன், வி ஆர் ஃபைன். பட் நெகோஷியேஷன் பண்ணும்போது நம்ம வந்து சாதாரணமாக நெகோஷியேட் பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் ஸ்கேல் மொபிலைசேஷனுக்கு இந்த நியர் ஃபியூச்சர் ஆகிறதுக்கு எல்லா சான்சஸும் இருக்குது. இப்போ இப்படியும் எடுத்துக்கலாம் சார். இந்தியா எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும், இந்தியா கொடுத்த ஒவ்வொரு பதிலடியும் மரண அடியாகவே பாகிஸ்தானுக்கு அமைந்திருக்கிறது. மரண அடியாக இருக்குமோ இல்லை வந்து எந்த அடியாக இருக்குமோ அது இல்லை பிரச்சனை. பிரச்சனை என்னவென்றால் நமது வந்து தாக்குதல் நடத்தியாடும். அது வந்து எப்படி தாக்குதல் நடத்துகிறோங்கிறது வந்து வேறு. தாக்குதலை நம்ம நடத்தியிருக்கோம், ஆனால் அதற்கு இன்னமும் தாக்குதலை நடத்த வேண்டும் என்பது தான் இந்த நாட்டின் மக்களினுடைய கோரிக்கை. ஆனால் அரசாங்கம் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போகிறாங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தட்டும். பேச்சுவார்த்தைங்கிறது ஓகே, எப்போ வேணாலும் யுத்தம் நடக்கும் போது கூட பேச்சுவார்த்தை நடக்கலாம். டிப்ளமசிங்கிறது யுத்தம் நடத்தும் போது வேணாம். ஆனால் நம்மளுடைய பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய ஸ்டான்ஸ் வேறு இல்லையா சார்? அது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் விஷயம். இன்னொன்றையும் ஒரு தகவல் வந்திருக்கு இப்போ அண்மையில். பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு அவர்கள் வலியுறுத்தி வந்தாலும் கூட இன்றைக்கி அமெரிக்கா கேட்டுக்கொண்டதால் நம்ம அதுக்கு ஒப்புக்கொண்டிருக்கோம். அமெரிக்கா கேட்டுக்கொண்டதுனால நம்ம ஃபயரிங்கை ஸ்டாப் பண்ணல, அவங்க ஸ்டாப் பண்ணதுனால நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அமெரிக்கா கேட்டுக்கொண்டதுனால இந்தியா இது 1990 யாருக்கும் அமெரிக்கா சொன்னதால் நம்ம கேட்குறது. சார் 71 அமெரிக்கா, சைனா, பாகிஸ்தான் எல்லாரும் தான் சார் ஒன்றா இருந்தால். அப்போ நம்ம பங்களாதேஷை பிரித்து எடுக்கலையா? ஸோ இது வந்து அவங்க லெவலில் அவங்க ஸ்டாப் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா சொல்லியிருக்காங்க ஓகே ஃபைன், நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம், அவ்வளோதான். பட் ஆனால் நம்ம இந்த கான்செப்ட்லேயே வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. நம்ம வந்து நம்ம நாட்டுடைய மக்களையோ நம்ம நாட்டுடைய இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு வந்து நம்ம மற்ற நாட்டுடைய பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அது நம்ம நாட்டுடைய அரசாங்கத்தின் கடமை. அதற்காகத்தான் அவர்களை ஜனநாயக மூலமாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதில் வந்து ரிட்டாலியேஷன்ங்கிறது வந்து நாட்டின் மக்கள் செய்திருக்கிறார்கள். நாட்டின் அரசாங்கம் செய்தால் கூட நாட்டின் மக்கள் செய்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு வந்து உறுதுணையாக தான் அரசாங்கமும் இராணுவமும் இருக்கிறது. இது மக்களின் போர். இராணுவத்தின் அரசாங்கத்தின் போரை விட மக்களின் போர். மக்கள் இறந்திருக்கிறார்கள், தீவிரவாதிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தீவிரவாதிகள் பாதிக்கப்பட்ட போது அதற்கான ரிட்டாலியேஷன் கவர்மெண்ட் எடுத்திருக்கு, அது மெஷடாக எடுத்திருக்கு. அதுக்கு அவங்க ரிட்டாலியேட் பண்ணது நம்ம நாட்டின் மக்களின் மீது அந்த நாட்டின் இராணுவம் ரிட்டாலியேட் பண்ணும்போது நம்ம நாட்டு மக்களை வந்து அரசாங்கத்தை இன்னும் ரிட்டாலியேஷன் செய்வார்கள். ஜனநாயகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை வந்து இவங்க பண்ணுறதுக்கு இவங்க யார் சார்? ஒரு இன்னொரு நாட்டின் ராணுவம் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உலகின் மிகப்பெரிய அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடாக மக்கள் அனைவருமே அதற்கு பயந்து தான் இன்னைக்கு வந்து அவங்க அமெரிக்கா பக்கம் போயிருக்காங்க. இட் இஸ் வெரி சிம்பிள். அவங்க வந்து இன்னும் எஸ்கலேஷன் வந்து கவர்மெண்ட் லெவலில் அஃப்கோர்ஸ் கான்வர்சேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிப்ளமேட்டிக் கான்வர்சேஷனும் மிலிட்டரி கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ராணுவ உயரதிகாரிகள் தான் பேச்சுவார்த்தை மக்கள் பேச்சுவார்த்தைக்கு நடத்த மாட்டாங்க. பட் ஆனால் அந்த ராணுவங்கிறது எது? ராணுவங்கிறது மக்களால் ஜனநாயகத்தில் ராணுவம் மக்கள் என்ன சொல்கிறதோ அதுபடி தான் செய்ய முடியும். மக்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களும் வந்து எலெக்டட் பை த பீப்புள் ஆஃப் திஸ் கண்ட்ரி. ஒரு நாட்டின் மக்களின் மீது தீவிரவாதிகளும் தன்னுடைய அண்டை நாடுகளும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த நாட்டின் மக்கள் என்ன செய்வார்கள்? அமைதியாக எப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு வந்து அவங்க தாக்குதல் நடத்தினது அந்த மாநிலங்கள் இருந்தால் கூட அந்த மாநிலத்தில் இருக்கும் மக்களுக்கும் நமது மிச்ச மாநிலங்களுக்கு மக்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அந்த சமுதாய சம்பந்தத்தின் மீது தாக்குதல் நடத்தும் போது அதோடைய ரிட்டாலியேஷன் அதிகமாக இருக்கணுங்கிறது தான் வந்து மக்களின் கோரிக்கை. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து கான்வர்சேஷன் வந்தாங்கன்னா டிப்ளமேட்டிக் கான்வர்சேஷன் வாங்க,
நம்ம பேசிக்கிறோம். பட் ஆனால் டிப்ளமேட்டிக் கான்வர்சேஷனுங்கிறது வேறு, ரிட்டாலியேஷன் வந்து டிப்ளமேட்டிக் கான்வர்சேஷன் வந்து இன்னொரு நாடு, ஒரு நாடு அமெரிக்கா போன்ற நாடு நமக்கு டிப்ளமேட்டிக் கான்வர்சேஷன் பண்ணாங்க, வெல்கம். பட் ஆனால் அவங்களுடைய பர்மிஷன் நமக்கு தேவையில்லை ரிட்டாலியேஷன் பண்ணுறதுக்கு. இன்னொரு விஷயமும் அதில் பார்க்க முடியும் சார். பலுச்சிஸ்தானுடைய விடுதலை அமைப்பு வந்து தொடர்ச்சியாக அங்கு கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்த அவர்கள் உயிரிழந்ததாக வருகிற காட்சிகளையும் பார்க்க முடிகிற அதே சூழலில் ஒரு சில பகுதிகளில் குவெட்டா நகரை நோக்கி போகிற நெடுஞ்சாலையை பலுச்சிஸ்தான் விடுதலை படை வந்து கைப்பற்றி வச்சிருக்கு, சுங்கச்சாவடியை கைப்பற்றிட்டாங்க, பெட்ரோல் நிலையம் உள்ளிட்டெல்லாம் கைப்பற்றி வச்சிருக்கதாலாம் தகவல் வந்த சூழலில், அதே போல் சிந்து பஞ்சாப் மாகாணத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது, அதே போல் ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியில் பிரச்சனைகள், உள்நாட்டு கிளர்ச்சி எல்லாம் இருக்கிற சூழலில் ஒரு பக்கம் உள்நாட்டு கிளர்ச்சி, பொருளாதார வீழ்ச்சி, நிலையற்ற அரசு, அதிகாரத்தில் உச்சபட்ச அதிகாரத்தில் இராணுவம், இப்படியெல்லாம் சிக்கி தவிக்கிற ஒரு நாடு இந்த நேரத்தில் போர் என்று தொடங்கினால் முக்கியமான சில தளங்களை கட்டமைப்பை இந்தியா தகர்த்திருக்கு. அதிகாரப்பூர்வமாக அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிற சூழலில் வேறு வழி இல்லை அப்படிங்கிற சூழலில் சரண்டர், இது ஒரு மறைமுக சரண்டர் தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரணடைஞ்சிருக்காங்க ஆக்சுவலாக. அப்படி அதாவது சார் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வாரில் பார்த்தீங்கன்னாக்கா 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று டாக்டிக்கல், ஆப்ரேஷனல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக், கிராண்ட் ஸ்ட்ராட்டஜிக், 4 லெவல்ஸ் இருக்குது. டாக்டிக்கல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து அவங்க வந்து டாக்டிக்கல் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா சில சமயம் வந்து ஒரு நாடு வந்து டாக்டிக்கலில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், இன்னொரு நாடு இருக்கலாம், ஆப்ரேஷன் லெவலில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், லெவலாக இருக்கலாம். பட் ஸ்ட்ராட்டஜிக் லெவலில் பார்க்கும்போது சில இஷ்யூஸ் இருக்குது. இன்றைக்கி IMF கூட அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு லோன் கொடுத்துறாங்க. அவங்க எங்கே வேணால் லோன் வாங்கிக்கிட்டோம். IMFல வேர்ல்டு பேங்க் கொடுக்கட்டும், IMF கொடுக்கட்டும், யார் வேணால் கொடுக்கட்டும். இந்தியா போன்ற ஒரு நாடு, இந்தியா போன்ற வல்லரசு நாடு, இந்தியா போன்ற மக்கள் வந்து அவர்களை வந்து தாக்க வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது இன்னொரு நாட்டுடைய ப்ரெஷரோ, இன்னொரு நாட்டுடைய மல்டிலேட்டரல் இன்ஸ்டிடியூஷனோ கொடுக்குற ப்ரெஷர் வந்து ஒன்றும் பெருசு விஷயம் கிடையாது. புரிஞ்சுங்களா? இதுதான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல மீடியா ஆர்கனைசேஷனில் நான் பார்க்குறேன், IMF பாகிஸ்தானுக்கு லோன் கொடுத்துட்டாங்க, அதனால் அவங்க இது IMF எவ்வளோ லோன் கொடுக்குறாங்க அவங்களுக்கு? இந்திய நாட்டுடைய பொருளாதாரம் எங்கே, IMF அவங்களுக்கு கொடுக்குற லோன் எங்கே? பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட 1 குவார்ட்டருடைய எக்கனாமி தான் வந்து பாகிஸ்தானுடைய எக்கனாமி. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட எக்கனாமியோட குவார்ட்டரில் எவ்வளோ டேர்ன் அவுட் இருந்தால் அதான் பாகிஸ்தானோட எக்கனாமி. ஸோ நம்ம நாட்டினுடைய வலிமை அதிகம். நம்ம நாடு சைனா போன்ற நாடுகளை எதிர்கொண்டு இருக்கிறது. 71 சைனா, உலக நாடுகள் அனைத்து நாடுகளுமே நமக்கு எதிராக இருந்தபோது கூட நம்ம வந்து பங்களாதேஷை பிரித்து எடுத்தோம். இந்தியா. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து நெகோசியேஷன்ஸ்க்கு வராங்கன்னா, நெகோசியேஷன் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு யாராவது வராங்கன்னா we are ready for negotiations. பட் நெகோசியேஷன் எதை வச்சு நெகோசியேஷன், அது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ கொஸ்டின். நெகோசியேஷன் டெரரிசத்தை வச்சு நெகோசியேஷன். இந்தியா எதை முன்வைக்கும்? இந்தியாவுடைய ராணுவ ஜெனரல் பேச்சுவார்த்தை அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெரரிசத்தை பற்றி தான் பேசுவாங்க. தட் இஸ் ப்ரிடாமினெட்லி அது ஆப்ரேஷனல் லெவல். அவங்க சொல்லுவாங்க எந்தெந்த சைட்ஸில் வந்து பாகிஸ்தானில் டெரரிசம் இருக்கோ அதை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள், அதுக்கு வந்து அந்த மிலிட்ரி ஒத்துழைக்குமா ஃபைன். இது வந்து திஸ் இஸ் அ செப்பரேட் இஷ்யூ. பட் தட் இஸ் நாட் த இஷ்யூ. என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு மேஜர் இஷ்யூ இல்லை. இப்போ விஷயம் வந்து என்னன்னாக்கா அவங்க நாட்டு மக்கள், அந்த நாட்டு ராணுவம் எப்படி நம்ம நாட்டு மக்களை தாக்குதும் போது எப்படி நம்ம நெகோசியேட் பண்ண முடியும்? நம்ம பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். நம்மளோட முன்னாள் ராணுவ அதிகாரி கர்னல் முருகானந்தம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் கெஞ்சி கேட்டு வலியுறுத்தியதை தொடர்ந்து அமெரிக்கா கேட்டுக்கொண்டதை அடுத்து தற்பொழுது போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. வருகின்ற 12ஆம் தேதி இரு நாடுகளுடைய ராணுவ உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறாங்க. பாகிஸ்தான் கிட்டத்தட்ட சரணடைந்து கையிறு நிலையில் அமெரிக்காவை அணுகி இந்த முடிவுக்கு வந்திருக்கா? இப்போ இந்தியாவுடைய தொடர்ச்சியாக பதிலடி தாக்குதலுக்கு அவர்கள் எதிர்கொள்ள முடியாமல் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் எடுத்துக்கலாமா? அடுத்த பேச்சுவார்த்தையில் இந்தியா முன்வைக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னவா இருக்கும்? சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது போர் நிறுத்தம். போர் நிறுத்தம் வந்து இன்னைக்கு ஆஃப்டர்நூன் DGMO லெவல் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று உண்டுங்க. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆஃபீஸ், சீனியர் மிலிட்ரி ஆஃபீஸ் இருக்கும். அது இந்தியாவில் டெல்லியில் இருக்குது அண்ட் பாகிஸ்தானில் வந்து GHQ ராவல்பிண்டியில் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் ஒரு ஹாட் லைன் இருக்கும். இந்த ஹாட் லைனில் அவங்க என்னன்னா ஒரு விஷயம் கட்டுக்கு மேலே போகும்போது ஸ்ட்ரைட்டாகவே DGMO லெவல் ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒன் ஆஃப் த சேஃப்டி ஃபியூஸ் மாதிரி வச்சுக்கலாம், சேஃப்டி வேல்வ் மாதிரி. இப்போ இந்த ஷாக்கு அண்ட் கப்பிள்டு வித் US ப்ரெஷர் ரெண்டும் சேர்ந்து நம்ம வந்து 12th இருந்து நமக்கு சீஸ் ஃபயர் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 12th of May there will be no hostilities, no firing, exchange of fire அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான். அது நம்மளும் அதை வந்து ஏற்றுக்கிட்டோம். திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். இதில் வந்து நம்ம ஏற்றுக்கிட்டோம். பட் என்னென்ன கண்டிஷன்ஸ் வரணும்னா, ஒன்று நம்மளுடைய ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் சிந்தூர் என்னது, நமக்கு வந்து நீதி கிடைக்கணும். அந்த 26 மக்கள், அப்பாவி மக்கள் இறந்ததுக்கு அதை நம்ம முன் வைப்பாங்க. நம்ம வெளியுறவுத்துறை மற்றும் இந்திய கவர்மெண்ட் முன்வைக்கும். செகண்ட் வந்து
டார்கெட் ஹார்ட் கோர் டெரரிஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறாங்கல்ல, இந்தியாவுடைய அமைதியை குலைத்த லிஸ்ட் இருக்குது, ஹபீஸ் சயீத் இந்த மாதிரி அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்களை நம்மகிட்ட ஒப்படைக்க சொல்லுவாங்க. ரெண்டாவது. மூணாவது வந்து அந்த பொசிஷன்ஸ், ஹாட் வார் பொசிஷன்ஸ்க்கும் நோ வார் நோ பீஸ் பொசிஷன்ஸ்க்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த ஹாட் வார் பொசிஷன்ஸ்ல இருந்து பழையபடி போக சொல்லி நாம இன்சிஸ்ட் பண்ணுவோம். இந்த 3 விஷயங்களையும் பேஸ் பண்ணி அடுத்த பேச்சுவார்த்தை நடக்கும். சார், ராணுவ இயக்குனர் ஜெனரலுடைய 2 தரப்புலையும் பேச்சுவார்த்தையில பங்கேற்க போறதா சொல்றப்ப, இப்போ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டிமாண்ட் முதன்மையான டிமாண்ட்னா என்ன சார் இருக்கு இந்த பேச்சுவார்த்தையில் மிக முக்கியத்துவம் உள்ள அம்சமா? கொடுக்குற சப்போர்ட் மாரலி, மெட்டீரியலிஸ்டிக்கலி, ஃபைனான்சியலி அண்ட் டிப்ளமேட்டிக்கலி இதை வந்து பாகிஸ்தான் இம்மீடியட்டா நிறுத்தணுங்கிறது தான் இந்தியாவுடைய நிலைப்பாடா இருக்கும். நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இந்தியாவினுடைய இராணுவ இயக்குனர் ஜெனரலும் பாகிஸ்தானுடைய இராணுவ இயக்குனர் ஜெனரலுடைய பேச்சுவார்த்தை வருகின்ற 12ஆம் தேதி பகல் 12 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்தினால் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட ஒரு நாடாக இருக்கிறது. நாங்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறோம், அவர்களுக்கு உதவி இருக்கிறோம் என்று அந்த நாட்டினுடைய துணை பிரதமரே, பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்டோரெல்லாம் பகிரங்கமாக ஊடகத்திலே ஒத்துக்கொண்ட ஒரு நிலையில், உலகம் அதை அறிந்திருக்கிற நிலையில், இப்போதும் கூட பயங்கரவாத அமைப்புகளுடைய பயிற்சி முகாமலை அங்கு அமைத்திருக்கிற சூழலில் பயங்கரவாதத்தை ஊட்டி வளர்த்த பாகிஸ்தான் அந்த பயங்கரவாதத்தினாலேயே மிகப்பெரிய பின்னடைவையும் பொருளாதார சீரழிவையும், அங்கு உள்நாட்டு கிளர்ச்சி, இராணுவத்தினுடைய அளவுக்கு அதிகமான ஆதிக்கம் என்று சிக்கி தவித்து கொண்டிருக்கிற பாகிஸ்தானில் இந்தியா மீது ஒரு போரை வலிய திணித்தது. பதிலடி கொடுத்திருக்கிறது இந்தியா. போருக்கு ஆயத்தமாகியது இந்தியா, போரை தொடுக்கவில்லை. போருக்கு ஆயத்தமான நிலையிலேயே பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் கெஞ்சி கேட்டு போரை நிறுத்த வைத்திருக்கிறது, ஒத்துக்கொள்ள செய்திருக்கிறது, போர் நிறுத்தத்திற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது. தாமாகவே முன் வந்து நேரடியாக இந்தியாவிடம் சரணடையாமல் அமெரிக்கா மூலியமாக இந்த போர் நிறுத்தத்திற்கு பாகிஸ்தான் வந்திருக்கிறது என்றுதான் பார்க்க முடிகிறது. அவர்களே தாக்குதலை தொடங்கி அவர்களே நிறுத்தி இருக்கிறார்கள். இந்தியா பதில் தாக்குதலை நிறுத்தி இருக்கிறது. எப்போது மீண்டும் அவர்கள் தாக்கினாலும் அல்லது வாளாட்டினால் மீண்டும் ஒரு கடுமையான பதில் கொடுக்கப்படும். இந்திய இராணுவம் அதற்கு தயாராக இருக்கிறது. இந்திய இராணுவத்திற்கு முழு அதிகாரத்தை பிரதமர் ஏற்கனவே கொடுத்து விட்டார். தாக்குதலுக்கான இடத்தையும் நேரத்தையும் நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு முழு அதிகாரம், முழு சுதந்திரம் என்று இந்திய பிரதமர் இராணுவத்திற்கு முழு அதிகாரத்தை, கட்டற்ற ஒரு சுதந்திரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அப்படி இந்திய தேசத்திற்காக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிற இராணுவத்திற்கு நாங்கள் துணை நிற்கிறோம் என்று மக்கள் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள். தமிழ்நாடு தொடங்கி பல்வேறு மாநிலங்களிலே மக்கள், அந்த மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் இராணுவத்தின் துணை நிற்போம், இராணுவத்தின் பக்கம் நிற்போம், இராணுவத்திற்கு உதவியாக இருப்போம் என்று தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கின்ற வகையிலே பேரணிகளை நடத்தி கொண்டிருக்கிற அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக மட்டுமல்ல, உலகின் மிக அதிகமான மக்கள் தொகையை கொண்ட, மக்கள் சக்தியை கொண்ட ஒரு நாடு, மனித வளத்தை கொண்ட ஒரு நாடு ஒன்றுபட்டு நிற்கிறது. இராணுவம் எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் துணை நிற்போம். நீங்கள் உங்கள் பணியை தடையில்லாமல் செய்யுங்கள், உறுதியாக செய்யுங்கள், உத்வேகம் கொடுக்க நாங்கள் இருக்கிறோம் என்று இந்த மக்கள் ஒன்றுபட்டு நின்றதை பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு சூழலில் தேசம் ஒன்றுபட்டு, தலைவர்கள் ஒன்றுபட்டு, மக்கள் ஒன்றுபட்டு இராணுவத்திற்காக நாங்கள் இருக்கிறோம், இராணுவம் எங்களுக்காக இருக்கிறீர்கள், மக்களுக்காக இராணுவம் இருக்கிறது என்று இராணுவம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தது. காஷ்மீரில், பூஞ்ச் பகுதியில், ரஜோரி பகுதியில், புல்வாமா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் தொடர்ச்சியாக இராணுவம் நின்று கொண்டிருப்பத காட்சியை பார்க்கிறோம். போருக்கு ஆயத்தமான நிலையிலேயே போர் நிறுத்தம் என்கிற வெள்ளை கொடியை ஏந்திவிட்டது பாகிஸ்தான். இத்தோடு பாகிஸ்தான் தன்னுடைய பயங்கரவாதத்தை நிறுத்தி கொண்டால் அந்த நாட்டினுடைய மக்களுக்கு நல்லது, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நல்லது என்கிற நிலைதான் சர்வதேச வெளியுறவு சார்ந்த, சர்வதேச போர் வியூகம் சார்ந்த நிபுணர்களுடைய பார்வையாக இருக்குது. பாலாஜி சார், இந்த சூழலில் உங்களுடைய நிறைவு கருத்து?
நிறைவு என்னவென்றால் அமைதியை தான் இந்தியா விரும்புகிறது, அமைதியை தான் இந்திய மக்களும் விரும்புகிறார்கள், அமைதியை நானும் விரும்புகிறேன். ஆனால் அமைதிக்கான கேப்ஷன் என்ன? அமைதிக்கான கேப்ஷன் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நாட்டு பாகிஸ்தான் வந்து அமைதியை விரும்பும் நாடாக அதற்கான லட்சணமே தெரியவில்லை. அவர்கள் தீவிரவாதிகளை ஆதரிக்கிறார்கள். தீவிரவாதிகளுக்கு பிறகு அந்த நாட்டின் இராணுவம் உள்ளது. அந்த நாட்டின் இராணுவத்துக்கு பின்னாடி இருக்கும் சக்திகள் உலக நாடுகள் சிலது இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எவ்வளவு நாட்கள் வந்து அமைதியாக இருக்க வேண்டும் என்பது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக உள்ளது. ஏனென்றால் நம் நாடு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வளர்ந்து வரும் நாடு, ஒரு வல்லரசு நாடு. நாம் அமைதியை தான் விரும்புகிறோம். ஆனால் நாம் அமைதியாக இருப்பது வேறு. நாம் வந்து அமைதியை விரும்பும் நாடாக இருந்தாலும் நமக்கு எதிராக போர் திணிக்கப்படும் போது அதற்கான ரிட்டாலியேஷன் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது உலக நாடுகளுக்கு தெரிந்துவிட்டது. அதனால்தான் அவர்களை வந்து முதலிலேயே வந்து வெள்ளை கொடியை காட்டினார்கள். அவர்கள் வெள்ளை கொடியை காட்டினாலும் சரி, எந்த கொடியை காட்டினாலும் சரி, நாம் பேச்சுவார்த்தைக்கு சொல்வோம். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் என்ன செய்ய வேண்டும் என்பது அரசாங்கத்திடம் விட்டாலும் மக்களின் நிலை என்னவென்றால், மக்களின் நிலை வந்து அரசாங்கம் வந்து நமது நாட்டின் மக்களை காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்தின் ஒரு கடமை. அப்படி இருக்கும்போது தீவிரவாதிகள் நமது நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவது என்பது வேறு, அந்த நாட்டின் இராணுவம் வந்து நமது நாட்டின் பிரஜைகளின் மீது தாக்குதல் நடத்துவது என்பது வேறு. அப்பொழுது எப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது அரசாங்கத்திற்கு தான் நாம் விட வேண்டுமே தவிர, ஆனால் மக்களின் நோக்கம் என்னவென்றால், ஒருவேளை அவர்கள் மீண்டும் இது போன்ற தாக்குதலை ஏற்படுத்தினால் நம்முடைய ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிட்டாலியேஷன் மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களின். பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற பாகிஸ்தான் இப்பொழுது வருந்தி திருந்தி இருக்கிறதா அல்லது சுயநலத்தோடு சரணடைந்திருக்கிறதா, எதிர்கால வஞ்சக நோக்கம் ஏதேனும் இருக்கிறதா என்பதெல்லாம் அந்த நாட்டினுடைய அடுத்தடுத்த நாட்களில் நடைபெறுகிற அது என்ன செயல்படுகிற நிலையை பொறுத்திருக்கிறது, இராணுவத்தினுடைய நடவடிக்கைகளை பொறுத்திருக்கிறது. 12ஆம் தேதி 12 மணி அளவிலே பேச்சுவார்த்தை இரு நாடுகளுக்கு இடையிலே நடைபெற இருக்கிற சூழலில் அடுத்தடுத்து என்னென்ன முன்னேற்றங்கள் வரும் என்பதை அடுத்தடுத்து இது சார்ந்த செய்திகளை அடுத்தடுத்த தொகுப்புகளையும் பார்க்கலாம். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.